மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் தளபதி சென்னையிலிருந்து திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் ஒரு ரிங் ரோடு என்று சொல்லக்கூடிய ஒரு உள்வட்ட சாலை வழியாக இப்போது போக்குவரத்து மிகவும் நெரிசலாகிவிட்டது. நானும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரோடும் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களும் சென்று வெளிவட்ட சாலைக்காக ஆய்வு செய்தார்கள் அமைச்சர் அவர்கள். அது ஒரு 48 கிலோமீட்டர் அளவிலே அந்த சாலை அமைத்தால் தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு மிகவும் சௌரியமாக இருக்கும் என்பதை சொல்லி மாண்புமிகு அமைச்சர் இந்த ஆண்டு அதை செய்து தருவாரா? நடந்த ஒரு சித்திரை திருவிழா என்பது ஒரு வார காலமாக நடக்கக்கூடிய திருவிழா தான். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் மாவட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் வைத்து எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த 190 ரூபாய் மேம்பால பணிகளை இப்போது நிறுத்தி வைத்து சுத்தப்படுத்தி மக்கள் சௌகரியமாக சுகாதார வசதியோடு வந்து செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அதே போல உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டுமானால் எப்போதுமே மேம்பாலத்தில் 100 வண்டிகளுக்கு அனுமதி கொடுப்பாங்க. 100 வாகனத்துக்கு இந்த தடவை 50 வாகனம் தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சிறப்பாக திருவிழாவை நடத்தி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரக்கூடியவர்கள், அதே போல மதுரையுடைய மையப்பகுதியான கடைவீதிகளுக்கு பொதுமக்கள் வரக்கூடிய அந்த 4 வெளிவீதி என்பது மிக முக்கியமான சாலைகள். அதனை தரைவழியாக அகலப்படுத்தி மேம்படுத்துவதற்கு அமைச்சர்கள் முன்வருவாரா என்பதை கேட்டுக்கொண்டு, அதேபோல தெற்குவாசல் பாலத்திலிருந்து அபனியாபுரம் வரை உயர்மட்ட பாலம் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.